ஓம் தத் சத். இன்னொரு கதை கேட்போம். குரு சிஷ்யன். இது பாரதத்தினுடைய ஒரு அலாதியான அற்புதமான ஒரு பாரம்பரியம். குரு சிஷ்ய பாரம்பரியம். குரு தன்னுடைய சிஷ்யன் மீது வாத்சல்யத்தை பொழிகிறார். தாய் அன்பு, வாத்சல்யம் என்பது தாய் அன்பு. சிஷ்யன் தன்னுடைய மனசு முழுவதும் குருவை பற்றிய பக்தியை நிரப்பிக் கொள்கிறான். முழு சமர்ப்பணம், முழுமையான ஸ்ரத்தை, அதோடு சேர்ந்த பக்தி. இப்படி ஒரு அலாதியான ஜோடி இது, குரு சிஷ்ய. இந்த ஜோடி பல உதாரணங்கள், உன்னதமான உதாரணங்கள் இந்த விஷயத்துல நம்ம முன்னால் இருக்கு. இன்றைக்கு நாம சந்த துக்காராம் ஸ்ரீ சிவாஜி மகாராஜ், அந்த ஜோடியை நாம இன்றைக்கு கதையில கேட்போம். ஒருத்தனுக்கு நிறைய குருமார்கள் இருக்க முடியும். நம்ம பாகவதத்துடைய 12வது ஸ்கந்தத்துல அந்த அவதூதர் அவர் 24 குருமார்களை பட்டியலிடுறார். அதுல மிருகங்கள் உண்டு, பறவைகள் உண்டு, பூச்சிகள் உண்டு, சூரியன், சந்திரன், ஆகாசம், சமுத்திரம், நதி போன்ற இயற்கை தத்துவங்கள் உண்டு. நிலப்பிரதேசங்கள், மலை போன்றவை உண்டு. எதெல்லாம் யாரெல்லாம் நம்ம உள்ளத்துல ஒரு பளிச்சுன்னு ஒரு மின்னல் போன்ற ஒரு வெளிச்சத்தை, ஒளியை ஏற்படுத்துகிறாரோ, யாருடைய சாநித்தியத்தில் அவர் அருகில வந்ததில் நாம புரட்சிகரமான, அப்படியே நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுற ஒரு மாற்றம் நமக்குள்ளே ஏற்படுறதோ, வளர்ச்சி ஏற்படுறதோ, அவர் நம்முடைய குரு. வெளிச்சத்தை நோக்கி அழைத்து செல்பவன், அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இருட்டிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி அழைத்து செல்பவன். ஸ்ரீ சிவாஜி சமர்த்த ராமதாசரை தன்னுடைய ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டவர். சமர்த்த ஸ்ரீ ராமதாசர், சந்த துக்காராம் இவர்கள் அவருக்கு ஆன்மீக குருவாக விளங்கினர். அவருக்கு லௌகீக ஆச்சாரியனாக, அஸ்திர சஸ்திரங்களை கற்றுக் கொடுத்தவராக கோண்டுதேவ், பாபா கோண்டுதேவ் மகாராஜ் அவர் விளங்கினார். அப்படி அந்த துக்காராம் அவரோட சிவாஜியுடைய அந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு நாம இன்றைய கதையில பார்ப்போம். சந்த துக்காராம் அவர் தேஹு அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வசித்தார். தேஹு இன்றைக்கு நம்ம வார்க்கரியில லட்சக்கணக்கான பேர் பண்டர்பூரை நோக்கி ஆடி பாடியபடி, விட்டல 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 விட்டலன்னு ஜபித்தபடி பண்டர்பூரை நோக்கி செல்வார்கள். அந்த வார்க்கரி 2 இடத்திலிருந்து கிளம்பும். ஒன்று தேஹுவிலிருந்து, துக்காராம் பிறந்து வளர்ந்து வசித்த இடம். அடுத்தது ஆனந்தியிரு, ஸ்ரீ சந்த ஞானேஸ்வர் அவருடைய சமாதி இருக்கும் இடம். அந்த 2 இடத்திலிருந்து கிளம்பும். அந்த தெஹுவில் ஒரு சின்ன கிராமம் அது. அதுல சந்த துக்காராம் வசித்து வந்தார். அவர் ஜாதி ரீதியா ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஜாதி, அந்த சமுதாயத்தில் இருந்தார்.
நிலமில்லாத விவசாயி. பித்ரார்ஜிதமா ஒரு வீடு இருந்தது. தன் பெண்ணோட சீராக சீர்வரிசையா ஒரு எருமையை அனுப்பியிருந்த, மாமனார் அனுப்பியிருந்த அந்த எருமை இருந்தது. இதுதான் அவருடைய சொத்து. வீட்டில் கடுமையான வறுமை. குழந்தை உடம்பு சரியில்லாமல் படுக்கும் பொழுது மருந்து வாங்கவும் வைத்தியம் பார்க்கவும் கூட பணம் கிடையாது. அப்படிப்பட்ட நிலைகள் வரும். சில தினங்களில் சமைப்பதற்கு ஒரு தானியம் கூட இல்லை வீட்டில், அப்படி துடைத்த நிலை கூட வரும். ஆனால் அவர் எந்த நேரம் சதா சர்வ காலம் பாண்டுரங்கா 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 அப்படின்னு நாமஜபத்தையே இருந்தார். இந்த நாமஜபம் வெறும் உதட்டளவில் இந்த தொண்டையிலிருந்து வரக்கூடிய நாமஜபம் இல்லை. இது அவருடைய மனசுடைய அந்த நிலையுடைய வெளிப்பாடு. அந்த மனசு முழுவதும் பாண்டுரங்கன் விட்டலன் அது ஒண்ணுதான் நிறைந்திருந்தது. அந்த மனசுல வேற எந்த விஷயத்துக்குமே இடம் கிடையாது. அதனால அவருடைய கண் பார்வையே உலக விஷயங்களுக்கு குருடாயிடுச்சு. அவர் உலக விஷயங்களை, தன் வீட்டு வறுமையை அவரால் பார்க்க முடியல. எந்நேரமும் பாண்டுரங்கன் பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கா. அவர் கிரகஸ்தன், மனைவி இருந்தால், குழந்தைகள் இருந்தனர். ஆனாலும் கூட இவ்வளவு ஆழமான ஒரு ஆன்மீக நிலையை அடைந்தவர். வீட்டில் மனைவி வெளிப்புறமா பார்க்க ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பேசுவாள். பாவம், அவளுடைய நிலை அப்படி. வீட்டை பற்றிய கவலை. அந்த எருமை ஓரளவுக்கு ஏதோ வருமானத்தை கொடுக்கும். ஆனால் பணத்துக்கு என்ன செய்யணும்? பணத்தை பற்றி அவர் கவலைப்பட மாட்டேங்கிறார். குழந்தைகள் என்ன ஆகும்? இந்த கவலையில அவளுடைய வார்த்தைகள் கடுமையாக வெடிக்கும். சந்த துகாராம் பற்றி மட்டுமில்லை, அந்த விட்டலன், அந்த கருமூஞ்சியான் அப்படின்னு சொல்லுவார், கருப்பன் அப்படின்னு சொல்லுவார் கோபத்தில். இது ஒரு பக்கம். வீட்டில் இருந்த வறுமையும் மனைவியுடைய அந்த கடுமையான நடவடிக்கைகளும். என்னுடைய அப்பா கொடுத்து அனுப்பிய இந்த எருமை இருக்கிறதோ நாம கொஞ்சம் பொழைச்சோம். உன்னுடைய விட்டலன் நம்ம வீட்டு வாழ்க்கையை கெடுத்துட்டான், எளிமையை கொடுத்துட்டான், அப்படியெல்லாம் சொல்லு. ஆனாலும் கூட இவரது விட்டல 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 மூழ்கி இருந்தார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கிராமத்தில் பாரம்பரியமா கதா காலக்ஷேபங்கள், பிரவச்சனங்கள், பஜனைகள், கோவில் பூஜை என்று இருந்த சமுதாயத்தில் அந்த மக்கள்ல இவருக்கு எதிர்ப்பு ஆரம்பித்தது. பிராமண சமுதாயத்தில் ஒரு சிலர் இவர் ஒழித்திடணும், இவர் ஒரு போலி என்று ஆர்ப்பரித்தனர். இவரை அடக்க பல முயற்சிகள் பண்ணினர். ஒரு சமயம் நீதிபதி கிட்ட பேசி பொய் குறைகளை சொல்லி இவரை தண்டனை வாங்கி கொடுத்தனர். என்ன தண்டனை? இவர் அந்த அபங்கம் என்று விட்டலனை பற்றிய பாராட்டு, விட்டலனை புகழ்ந்து பாடக்கூடிய அந்த பாடல், இவர் நிறைய அபங்கங்கள் எழுதியிருக்கார். சந்த துகாராம் எழுதலை. அவர் அப்படியே தன்னை மறந்து மெய்மறந்து உட்கார்ந்திருக்கும்போது ஒரு தன்னை மறந்த நிலையில், பரவசமாகி இருக்கிற நிலையில் அந்த வார்த்தைகள், அந்த பாடல்கள், அருமையான அந்த பாடல்கள் வெளியில வரும். விட்டலனை பற்றி இருக்கும், வாழ்க்கையுடைய பல ரகசியமான தரிசனத்தை இருக்கும் அந்த பாடல்ல. அதெல்லாம் அவருடைய தம்பி சிஷ்யன் எழுதி வைப்பார். இந்த தீர்ப்புல இவர்கள் எல்லாம் அவர் மேல பொறாமைப்பட்டு கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்னால அந்த தீர்ப்புல இந்த பாடல் எழுதி வைத்த இந்த பெட்டகத்தை நதியில தூக்கி எறியணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
தீர்ப்பு கொடுத்துட்டார். ராமேஸ்வர சாஸ்திரி என்ற அந்த நீதிபதி. விட்டலனும் சந்த துக்காராமனும் நீதிக்கு தலைவணங்கி அந்த புஸ்தகத்தை எல்லாம் நதியில் எரிஞ்சிட்டார். ஆனால் ரொம்ப சோகமாக இருந்தார் விட்டலா. அந்த பிரவச்சனம் பண்ணுறவர் கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு இவரை தடுத்துட்டார். என்னுடைய கண்ணில் நீங்கள் இறைந்திருக்கட்டும், நான் இதுவே கடைசி முறைன்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். ஆனால் ஆச்சரியம், அந்த 13 நாள் அவர் நதிக்கரையிலே உட்கார்ந்திருந்து உபவாசம் இருந்து தூக்கத்தை சாப்பாடை மறந்து அங்கேயே உட்கார்ந்து இருந்தார். அப்போ 13ஆவது நாள் அந்த கிரந்தங்கள், அந்த புஸ்தகங்கள் எல்லாம் நதியில மேலே வந்து மிதந்தது. அப்படியே திரும்பி கிடைத்தது. இப்படி அவருக்கு தெய்வ பாண்டுரங்கனுடைய அனுகிரகம் பல வகையில் அவருக்கு வெளிப்பட்டது. ஆனால் அவருடைய புகழ் கீர்த்தி எல்லா பக்கமும் பரவித்து. என்னதான் எதிர்ப்பு இருந்தாலும் ஒரு பக்கம் குறைவான பேர் தான் பொறாமை கொண்ட சில பேர். அது எல்லா காலத்திலையும் உண்டு, எல்லா இடத்துலையும் உண்டு. ஆனால் அதிகமான பேர் சந்த துக்காராமன் மேலே பெரிய ஒரு பக்தியோட, அவர் மேலே மரியாதையோடு இருந்தாங்க. அவரவர் தன்னுடைய தொழிலை செய்யும்போது துக்காமடே துக்காமடேன்னு அவர் பாடிய பாடல்கள், அபங்கங்களை பாடியபடி தொழில் செய்வார். கொல்லர்கள் அந்த இரும்பை அடித்த போது துக்காமடே என்ற அவருடைய பாடல்களை பாடுவாங்க. விவசாயிகள் ஏர் உழும்போது உக்ரமான வெயில்ல துக்காமடே துக்காமடே அவருடைய பாடல்களை, அபங்கங்களை பாடுவாங்க. குயவர்கள் மண்ணை மிதிக்கும் போது, பானை உருவாக்கும் போது அவர் வாய்களில் துக்காமடே துக்காராமுடைய அபங்கங்கள் இருக்கும். யாதவர்கள் பாலை கறக்கும் பொழுது, மாட்டை சுத்தப்படுத்தும் பொழுது இவருடைய அபங்கம் பாடிக்கொண்டே செய்வார்கள். அப்படி அவருடைய கீர்த்தி எல்லா பக்கமும் தன்னுடைய கிராமத்தில் சுற்றி இருக்கிற கிராமங்களில் பரவித்து அந்த கீர்த்தி ஸ்ரீ சிவாஜி மகாராஜுடைய காதுகளுக்கும் எட்டித்து. ஒரு தடவை ஸ்ரீ சிவாஜி மகாராஜ், சத்ரபதி சிவாஜி, அந்த காலத்தில் அவருடைய இந்து சாம்ராஜ்ய முயற்சி மிக ஆரம்ப நிலையில் இருந்தது. சிறு தொழிலாக இருந்தது, சிறு செடியாக. எல்லா பக்கமும் முஸ்லிம்களுடைய எதிர்ப்பு. இவரை அழித்திடணும், இவரை பிடித்திடணும், சிறைப்படுத்தணும், இந்த இந்து சாம்ராஜ்ய முயற்சியை நசுக்கிடணும் அப்படின்னு எல்லா திசைகளிலிருந்து எதிர்ப்பு முயற்சி. அவர் ஆனால் சிறந்த பக்திமான், சாதுக்களை நாடுபவர், தர்மத்தை நிலைநாட்டுவதற்கே இந்து தர்மத்துடைய அடிப்படையில் இந்த ராஜ்யத்தை அவர் நிறுவிக் கொண்டிருந்தார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் சந்த துக்காராம பற்றிய கீர்த்தியை கேள்விப்பட்டு அவருக்கு தட்டுகளா தங்க வைர நகைகள், வைடூரிய மாணிக்க ரத்ன கற்கள், மாலைகள், வளையல்கள் என்று எல்லா ஆபரணங்களும் குழந்தைகளுக்கு, அந்த அவருடைய மனைவிக்கு உயர்ந்த ரக வஸ்திரங்கள் இதெல்லாம் அனுப்பி வைத்தார். பாவம் அந்த பெண், இவருடைய மனைவி தாரித்ரியம் தாரித்ரியம் தாரித்ரியம், ஏழ்மையை மட்டுமே பார்த்தவள். அவளுக்கு அவள் நிலை கொள்ளாத ஒரு சந்தோஷம். இதெல்லாம் பார்த்து பிரமித்து போகிறார். இதெல்லாம் நம்முடையதா அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்ப ஆசையோட உடம்பு நிறைய போட்டுக்கிறார். ஆனந்த கூத்தாடிட்டு இருக்கிறார். குழந்தைகள் எல்லாம் தன் உடம்புல அந்த ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்றன. ரொம்ப ஆனந்தத்தில் இருக்காங்க. அந்த சமயத்தில் சந்த துக்காராம் வீட்டுக்கு வராரு. வாசல்ல சர்தார், இந்த சிவாஜியுடைய தளபதி, சிவாஜி நமக்காக உங்களுக்காக அனுப்பி வைத்திருக்கார் அப்படின்னு சொல்றார். உள்ள வராரு. ஆபரணங்கள்லாம் தன் மனைவி குழந்தைகள் உடம்புல இருக்கிறத பார்த்துட்டு, இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு விட்டலன் ஒருத்தன் இருந்தால் போதும், அவன் பார்த்துப்பான், அவன் கொடுப்பான் நமக்கு தேவையானது, இதெல்லாம் வேண்டாம், இது விஷம், இது மேலே பற்று வைக்காது, ஆசைப்படாதே அப்படின்னு சொல்லி தானே தன்னுடைய மனைவியுடைய உடம்பிலிருந்து
இந்த ஆபரணங்கள் எல்லாம் கிளற்றி கீழே எடுத்து போடுறார். குழந்தைகளும் மனசில் ஒரு அதிருப்தி, சோகத்தோட, ஆனால் அப்பா மேலே இருக்கிற மதிப்பு, அதனால் எல்லா ஆபரணங்கள், அந்த உயர்ந்த ரக வஸ்திரங்கள் அதெல்லாம் கீழே போட்டுட்டாங்க. இவர் அந்த தளபதியை கூப்பிட்டு இதெல்லாம் எடுத்து போங்க அப்படிங்கிறார். சிவாஜியும் வந்திருக்கார், பின்னால் இருக்கார். அவருக்கு இதை பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம். சிவாஜி தன்னுடைய தளபதித்தை சொல்றார், பல்லக்கு அனுப்பியிருக்கார் சிவாஜி மகாராஜ், உங்களை பார்க்க விரும்புகிறார்னு சொல்லுங்கன்னு. தளபதி வரார், மீண்டும் அதை சொல்றார். பல்லக்கு வாசல்ல தயாரா இருக்கு. அப்போ துக்காராம் சொல்றார், நான் சாமானியன். அவர் தன்னை வெற்று மனிதன் சொல்லிப்பார். அன்வர்த்தி, எந்த மதிப்பும் இல்லாதவன், தீனன், மிக சாதாரணமானவன். என்ன சந்தித்து அவர் என்ன செய்வார்? அவருக்கு நிறைய கடமைகள் இருக்கு. இந்து தர்மத்தை பிரதிஷ்டாபனம் செய்யணும், தர்ம சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும், ஜனங்களை காப்பாற்றணும், இந்து தர்மத்தை பாதுகாக்கணும். இன்றைக்கு முஸ்லிம்களுடைய இந்த ஆட்சிகளில், அதனால் அவருடைய கடமையில் என்ன சாமானியனை பார்த்து அவர் என்ன எதற்காக? அவசியமில்லை. எனக்கும் அவர்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் அவர்கிட்ட வேண்டுவது எதுவும் இல்லை. அதனால் நான் அங்கே என்ன செய்யணும்? வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஆனால் அவர்கிட்ட சொல்லுங்க, என்னுடைய பரிபூர்ணமான விட்டலனுடைய ஆசீர்வாதம் உண்டு, என்னுடைய மன நிறைந்த வாழ்த்துறைகள் உண்டு. விட்டல 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 விட்டலன்னு அவர் நாமஜபம் செய்ய சொல்லுங்க. பரமாத்மாவையே நினைத்தபடி தன்னுடைய கடமைகளை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் கேட்ட சிவாஜி பிரமித்து போய் அவர் அங்கே அவருடைய சந்து துக்காராமுடைய காலடியில் விழுந்து, என்னை தங்க சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளணும் சொல்லி கேட்டு தன்னுடைய தளபதிகள் எல்லாம் ராஜ்யத்துக்கு திருப்பி அனுப்புற. நீங்க போயிருங்க, நான் வரல. அம்மா கிட்ட என்ன சொல்லணும்? ராஜ்யத்தை யார் பரிபாலிப்பாங்க? அவர் சொல்றார், நீங்க பார்த்துக்குங்க, நான் இவரோடையே இருக்கிறேன். எல்லாத்தையும் துறந்துட்டு ஆன்மீக பாதையில் இருக்கிறேன். இவர் பக்கத்திலேயே இருக்கிறேன், இவருடைய வார்த்தைகளை கேட்கிறேன். இனி எனக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றேன். சந்த துக்காராம் ஒரு கொஞ்சம் லவலேசம் அகங்காரம் இருந்திருந்தாலும், அவர் சிவாஜி சத்ரபதி, ஒரு பெரிய சாம்ராட், அவர் தன்னுடைய காலில் விழுந்திருக்கார் என்பதோ, தன்னுடைய சிஷ்யனாக விரும்புகிறார் என்பதோ அவருடைய அகங்காரத்தை 1000 மடங்கு வளர்த்திருக்கும். ஆனால் இதுதான் வாத்சல்யம், குருவுடைய வாத்சல்யம். பரமாத்மனுக்கு எது சரியோ, தர்மத்திற்கு எது உகந்ததோ, உலகத்திற்கு சமுதாயத்திற்கு எது நல்லதோ, தன்னுடைய சிஷ்யனுக்கு எது நல்லதோ அதை மட்டுமே அவருக்கு சொல்லுவார், அவர் மூலமா செய்ய வைப்பார். அதுதான் ஒரு குருவுடைய வாத்சல்யம். சுயநலம், லவலேசமும் இல்லாத, அகங்காரம் இல்லாத சமர்ப்பணமான ஒரு மனப்பான்மை, வாத்சல்யம், தாய்ப்பாசம். அவர் சொல்றார், நீ ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிற, களைத்து போயிருப்ப, ஓய்வெடு, நானும் உங்ககிட்ட பேசணும். சாயங்காலம் கோவில்ல நாம கீர்த்தனத்தில் பேசலாம் அப்படின்னு சொல்றார். சிவாஜி சாயங்காலம் அந்த கீர்த்தனத்தில் அவருடைய காலடியில் அமர்றார். அங்கு பெரிய கூட்டம், கிராமமே கூடியிருக்கு. அங்கே துக்காராம் தன்னை மறந்து பரவச நிலையில ஆடியபடி பாடியபடி சந்த பாண்டுரங்கா பாண்டுரங்கா, ஹரி விட்டல ஹரி விட்டல, ஜெய ஜெய விட்டலன்னு பாடியபடி அபங்கங்களை பாடிக்கொண்டிருக்கார். அதற்கு பிறகு பேசுறார். பேசும்போது ஸ்வதர்மத்தை பற்றி பேசுறார். அவரவர் தன்னுடைய தர்மத்தை கடைபிடிக்கணும், சுபாவத்தை அடிப்படையில் தனக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்யணும். பரமாத்மாவை அடைவதற்கு துறவரம், குடும்பத்தை விட்டுட்டு துறவரம் மேற்கொள்வது என்பது அவசியமில்லை. உலக கடமைகளை விடுவது என்பது அவசியமில்லை. உலக கடமைகளை செய்தபடி, உலகத்து வாழ்க்கையில் இருந்தபடி
பரமாத்மாவுடைய நாமஜபம் செய்ய முடியும், எந்நேரமும் அவருடைய நினைவாக இருக்க முடியும், எல்லா காரியங்களையும் அவருடைய காரியமாக நினைத்து செய்ய முடியும், தன்னை அவனுடைய ஒரு பணியாளனாக வேலைக்காரனாக கருதி தான் செய்வது அவனுடைய காரியம் என்ற சமர்ப்பணத்தோடு செய்ய முடியும். அதனால ஸ்வதர்மத்தை பாலிக்கணும் அப்படின்னு சொல்ற. நீ ஒரு க்ஷத்ரியன், க்ஷத்ரியனுடைய தர்மம் ராஜ்ய பரிபாலனம் செய்வது, ஜனங்களை காப்பாற்றுவது, தர்மத்தை காப்பாற்றுவது, தர்மத்தை நிலைநாட்டுவது, தர்மத்திற்கு ஏற்பட்டுள்ள ஆபத்தை களைவது. அதனால அதுல தான் நீங்க இருக்கணும், துறவரம் நினைக்காதே அப்படின்னு சொல்ற. சிவாஜி மனசுல பெரிய ஒரு வெளிச்சம் ஏற்படுறது. இவரை காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி திரும்ப ராஜ்யத்துக்கு திரும்பி போறார். அன்றைக்கு அற்புதமான ஒரு விஷயம் நடக்குது. அவர் அந்த கோவிலில் இருக்கும்போது முஸ்லிம் படை வீரர்கள் சர்தார்கள் உள்ள வந்துடுறாங்க சிவாஜியை கைது செய்ய. அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவருடைய தளபதி சொல்றார் சிவாஜி கிட்ட, முஸ்லிம்கள் வாசல்ல பிடிக்க வந்து கொண்டிருக்காங்கன்னு. ஆனால் விட்டலன் பாண்டுரங்கன் இந்த சந்த துக்காராம் அவருடைய நினைவில் மூழ்கி தன்னை மறந்து மெய் மறந்து அங்கே பாடிட்டு இருக்கும்போது, கீர்த்தனம் பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது, விட்டலனே சிவாஜியுடைய உருவெடுத்து அந்த முஸ்லிம் படையை அவர்களுடைய திசைகளை மாற்றி அவர்களை ஏமாற்றி ஸ்ரீ சிவாஜியை பாதுகாக்கிறார். இந்த கீர்த்தனம் பிரவச்சனம் பங்கமில்லாமல் அங்கே நடக்கிறது. அது அப்படியே ஒரு அற்புதம் நடக்கிறது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு பக்தன், அனன்ய பக்தியோட வாழ்ந்தவன், தன்னை மறந்து முழு சமர்ப்பணம், அபரிக்கிரகம், பற்று கொஞ்சம் கூட இல்லாதவன், வைராகியம் நிறைந்தவன், அப்படி வாழ்ந்த அந்த சந்த துக்காராம் அவர் ஒரே ஒரு தடவை சிவாஜியை சந்தித்து அதில் சிவாஜியோட வாழ்க்கையில் அவர் உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு ஒளியை ஏற்படுத்தியவர். அப்படிப்பட்ட அந்த சந்த துக்காராம் ஸ்ரீ சிவாஜி குரு சிஷ்ய பாரம்பரியத்தில் ஒரு உன்னதமான ஒரு உதாரணம். இன்றைய கதையை நாம் இங்கே முடிப்போம். நாளைக்கு மற்றொரு கதையோடு சந்திப்போம். ஓம் தத் சத்.